மிளகு தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, மிளகுல பலவிதமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மிளகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசிறந்த பொருள் சொல்கிறாங்க. அதாவது மிளகோட பயன்பாட்டானது இப்போ இருந்து இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மிளகோட பயன்பாட்டானது இருந்து தான் வருது. அதோடு இல்லாமல் தற்போதைய நடத்திய ஒரு ஆராய்ச்சியாளர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட மிளகுகள் நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுமாங்க. அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மிளகு தினந்தோறும் சாப்பிட்றவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயும் வராதுன்றாங்க. அதோடு இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவுகளில் காரத்திற்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மெழுகு பயன்படுத்துமே தவிர அதோட பயன்பாடு என்ன, அதோட பயன்கள் என்ன, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினந்தோறும் மெழுகு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயங்க நீங்கள் சுடுதண்ணியில் மெழுகு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடல் எடையை எளிதாக குறைக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது மெழுகில் உள்ள சத்தானது நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நம்ம உடல் எடை இழப்பிற்கு ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, யார் யார் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு மெழுகு சாப்பிடுங்க. மெழுகு சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாதவாறு உங்கள் உடலை பாதுகாக்குமாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு தொண்டை வலி, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் மெழுகு ரசம் வச்சு குடிக்கலாம். இல்லை மெழுகு சூப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதுன்றாங்க. அதில் முக்கியமாக உங்களுக்கு வயிற்றுப்புண் ஏற்படுது, உங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி பிரச்சனை வருது அப்படின்னாலும் இது சிறந்த மருந்தாக விளங்குதான். தெளிவாக சொல்லிட்டேன். இது மெழுகு சாப்பிட்றவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன, உங்களுக்கு புற்றுநோயே வராதா மெழுகு தொடர்ந்து சாப்பிட்டா? இப்போ நீ என்கிட்ட கேட்கலாம், எனக்கு ஏன்டா புற்றுநோய் வரப்போகுது? அதாவது புற்றுநோய் கேன்சர் சொல்லுவாங்க. கேன்சரே பல விதமான கேன்சர் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் அடிக்கடி வெளியே சுற்றுறீங்க, காற்றின் மாசுபாட்டு காரணமாக உங்களுக்கு லங் கேன்சர் வரலாம். புரியுதுங்களா? அதுக்கு ரெண்டாவது விஷயம், அதாவது நீங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கெட்ட உணவுகள் இருக்கக்கூடிய கழிவுகளானது உங்கள் ரத்தத்தில் கலந்து உங்களுக்கு பிளட் கேன்சர் வரலாம். புரியுதுங்களா? மூணாவது விஷயம், நீங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் காரணமாக உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரலாம். ஸோ நல்லா கவனிங்க, கேன்சர் வந்து எப்படி வேணா வரும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அது ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் கொடுக்குது, அது ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் கண்டுபிடிப்பீங்க. அது அஃபெக்ட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்குங்க. அதுக்குள்ளேயே உங்கள் உடம்பு பாதி ஏற்பட்டுரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மெழுகு சாப்பிட்டுவாங்க. மெழுகு தான் ஒரு சிறந்த பொருளாக விளங்க தான் புற்றுநோய் தடுப்பதில். புரியுங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தத்தை சீராக்கும். அதாவது இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க மெழுகு அதிகமாக சாப்பிடுங்கன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், யார் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ராலை குறைக்கணும், உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு மெழுகு சாப்பிட்டு வரீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து உங்கள் நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துன்றாங்க. இதன் காரணமாக உங்கள் உடம்பில் எந்த ஒரு இதயம் தொடர்பான பிரச்சனை வராதுன்றாங்க. ஸோ இதன் காரணமாக நோய் நாடி இல்லாமல் இருக்கலாம்ன்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் கொண்டு இருக்கு, ஆனால் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற பல வீடியோக்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க பக்கத்தில் பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், தவற விடாதீர்கள்.